Hi everyone. இன்னைக்கு நம்ம VIP to banker sessionல இங்கிலீஷ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி நம்ம டாக் அண்ட் மார்க் YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இந்த வீடியோவை மறக்காம இப்போவே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. and நம்ம டாக் அண்ட் மார்க் Telegram groupல ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. Discussion group, official group and quiz group. Then if you are interested, subscribe to Unacademy Plus Top Educators Top Batches கொடுத்துட்ருக்காங்க. May 12 இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. Then India's biggest scholarship test Unacademy Combat Test பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Every Sunday 10 AM நடக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்10 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. Then இதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. Then இன்னைக்கு நம்ம word of the day என்ன பார்க்க போறோம் அப்படினா persuade. லைக் இதே மாதிரி ஆல்ரெடி நிறைய வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம். அதுல persist அப்படிங்கற வேர்ட் பார்த்திருக்கோம். then perception அப்படிங்கற வேர்ட் பார்த்திருக்கோம். இந்த ரெண்டு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் ஞாபகம் இருந்தது அப்படினா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்கும் ரீகால் ஆகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ட் வந்துட்டு persuade. ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேர்ட் தான் இதுவும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு மேக் சம்படி பிலீவ் சம்திங், ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறது. டு மேக் சம்படி டூ சம்திங் பை கிவிங் ஹிம் ஆர் ஹர் குட் ரீசன்ஸ், ஒருத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது. ஸோ ரெண்டு மீனிங் இருக்குது. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு பாசிட்டிவ், இந்த சைடு வந்துட்டு நெகட்டிவ் இருக்குது. சாரி, இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இது ஒரு சில விஷயங்களை சொல்லும், இது ஒரு சில விஷயங்களை சொல்லும். நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸில் இந்த மாதிரி பார்த்துருப்போம்ல. ஸோ ரெண்டும் என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இன்டியூஸ் பண்ணுது அவங்கள கரெக்டாக இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி. ஸோ டு மேக் சம்படி டூ சம்திங், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த இமேஜ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா பை மை கேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இன்டியூஸ் பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பீப்புளை. அதுதான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, பர்சன்ஸை வந்துட்டு ஆட்டி வைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள நம்ப வைக்கிறாங்க. பாருங்கள், ரெண்டு பேரும் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து திங்க் பண்ணி நம்புகிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இட் வாஸ் டிஃபிகல்ட் டு பர்சுவேட் பிரேமா டு சேஞ்ச் ஹர் மைண்ட். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு பிரேமாவை அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரேமா வந்துட்டு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த பர்சனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சாம். எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மைண்டை மாற்றுறதுக்கு. ஓகே, இங்கே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The jury was not persuaded of her innocence. அந்த பொண்ணோட இன்னசென்ஸை ஜூரி வந்துட்டு நம்பலை. பர்சுவேடட் அப்படின்னா என்னது, பிலீவிங் சம்திங் அந்த மாதிரி பார்த்தோமா. இங்கே நாட் பர்சுவேடட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூரி நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின், ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, ஏலம் விட்டுறது, அதுதான் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன்ஸ் ஆர் பப்ளிக் டேஷ் ஆஃப் குட்ஸ் கண்டக்டட் பை ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி இது எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆக்ஷன்ஸ் ஆர் பப்ளிக் டேஷ் ஆஃப் குட்ஸ் கண்டக்டட் பை ஆன் டேஷ் ஆக்ஷனீர். He encourages buyers to dash higher prices and finally names the dash bidder as the buyer of the goods. This is called knocking down the goods. For when the bidding ends, the auctioneer dash a small hammer on a table in front of him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்ஷன்ஸ் ஆர் பப்ளிக் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மீனிங் சொல்லிடுறேன். ஆக்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஏல விடுறது என்னது, பப்ளிக்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம சேல் பண்ணுவோம். குட்ஸையோ ஏதோ ஒரு குட்ஸை வந்துட்டு பப்ளிக்காக நம்ம ஏலம் விடுவோம். ஸோ அதை யார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒருத்தவங்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு யாராக வேணால் இருக்கலாம்.
ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் லைக் கோயிலில் கூட அந்த மாதிரி ஆள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஆள் தனியாக வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஆக்ஷனீர். ஹி என்கரேஜஸ் பையர்ஸ் டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, பையர்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஹையர் ப்ரைஸஸ்க்கு அவங்க கேட்கணும். அதுக்கப்புறம் யார் அதிகமான அமௌண்ட்டுக்கு கேட்டிருக்காங்களோ அவங்க நேமை டிக்டேட் பண்ணி அவங்களுக்கே அந்த குட்ஸை கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னா நாக்கிங் டவுன் தி குட்ஸ். நாக்கிங் டவுன் தி குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, யார் அதிகமான விலைக்கு கேட்டிருக்காங்களோ, யார் அந்த ஏலத்தை கேட்டிருக்காங்களோ, யார் அந்த ஏலத்தில் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த குட்ஸை கொடுக்கறது தான் நாக்கிங் டவுன் தி குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் வென் தி பிட்டிங் எண்ட்ஸ் தி ஆக்ஷனீர் dash a small hammer on a table in front of him. அந்த ஆக்ஷனியர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்க டேபிளில் அந்த ஹேமரை வச்சு அடிப்பாங்க, சவுண்டு கேட்கும். அந்த ஏலம் அதோட முடிஞ்சிச்சு. பிட் அப்படின்னா ஏலம் விடுறத தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்ஷன்ஸ் அப்படின்னாலும் ஏலம் விடுறது தான். ஆக்ஷனியர் அப்படின்னா என்னது, ஏலம் விடுற அந்த அத்தாரிட்டி, அந்த ஏலம் விடுற அந்த பர்சன், அதுக்குன்னு நியமனம் பண்ணியிருக்க அந்த பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு இப்போ ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓவரால் ஐடியா கிடைச்சனால ஆக்ஷன் ஏல விடுறது என்னது, பப்ளிக்காக ஒரு இடத்துல வந்துட்டு குட்ஸை வந்துட்டு சேல் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ சேல். மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு இது அப்படி இது இப்படி இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ண மாட்டோம். அதுக்கு வந்துட்டு ப்ரொமோஷனும் கொடுக்க மாட்டோம். அதை வந்துட்டு வியூவிங்காகவும் வைக்க மாட்டோம். அந்த குட்ஸை சேல் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இங்கே செகண்ட் டேஷ் பை ஆன் டேஸ் ஆக்ஷனீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆக்ஷனீர் வந்துட்டு அத்தாரிட்டேட்டிவாக, அலோடா, அத்தென்டிக்கா, அப்ரூவ்டா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அத்தென்டிக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, ரியல், ட்ரூ, ஜென்யூன், அதெல்லாம் தான் வந்துட்டு அத்தென்டிக்கு மீனிங். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஆக்ஷனீர் வந்துட்டு அத்தென்டிக் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இது கேன்சல் ஆகிடும். அலோடு ஆக்ஷனீர் அப்படின்னும் நம்ம சொல்ல மாட்டோம். ஒன்று அப்ரூவ்டு ஆக்ஷனீராக இருக்கும் அல்லது அத்தாரிட்டேட்டிவ் ஆக்ஷனீராக இருக்கும். லைக் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு யார் வேணால் நடத்தலாம். அந்த அத்தாரிட்டி அப்படின்றது என்னது, பவர், ரூலில் இருக்கிறவங்க, அந்த பவரில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு பர்சன் தான் ஆக்ஷன்ஸ் விடணும்னு இல்லை, யார் வேணால் ஆக்ஷன்ஸ் விடலாம். அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி யார் வேணால் ஆக்ஷன்ஸ் விடலாம். ஸோ அப்ரூவ்டு, அந்த ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அந்த ஆக்ஷனரை. ஸோ அப்ரூவ்டு ஆக்ஷனீர் தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தேர்ட் டேஷ். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹீ என்கரேஜஸ் பையர்ஸ் டு dash higher prices. பை ஹையர் ப்ரைஸஸா, ஹையர் ப்ரைஸஸை பை பண்ண முடியுமா, கிடையாது. பையர்ஸ் வந்துட்டு வாங்குறவங்க வந்துட்டு ஹை ப்ரைஸஸை கெட் பண்ண முடியுமா, கிடையாது. தென் பார்கெயின் அப்படின்னா என்னென்னா, லைக் ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு அதை பார்கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு பொருள் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னா அதை பார்கெயின்னு சொல்லுவோம். இங்கேவே வந்துட்டு ஹையர் ப்ரைஸஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஏ, பிட். பிட்னா என்னது, ஏலம் கேட்குறது. ஏலம் கேட்குறத ஹை ப்ரைஸஸ்க்கு கேட்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் ஹையர் ப்ரைஸஸ் அண்ட் ஃபைனலி நேம்ஸ் தி டேஷ் பிடர். பிடர் அப்படின்றது ஏலம் கேட்குறவங்க. ஸோ டேஷ் பிடர் as the buyer of the goods. யாரை வந்துட்டு இவங்களுக்கு தான் இந்த ஏலம் போகும்னு சொல்லுவாங்க, அதிகமாக கேட்குறவங்கள. ஸோ ஸ்மார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஹையஸ்ட், ஹை, அதிகமாக. ஸோ ஆப்ஷன் பி. பிக்னா பெருசுன்னு அர்த்தம். ஸோ பிக்காக ஹையான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹை தான் ஆன்சர். அடுத்து, this is called knocking down the goods. For when the bidding ends, the auctioneer என்ன பண்ணுவாங்க, ஹேமரை ஹிட் பண்ணுவாங்களா, பேங் பண்ணுவாங்களா, ஸ்மாஷ் பண்ணுவாங்களா, த்ராஷ் பண்ணுவாங்களா? அந்த ஹேமரை இப்படி அந்த பெஞ்சில் அடிப்பாங்களே, அதுக்கு பேர் என்ன? ஆக்சுவலி நிறைய பேர் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. தப்பான விஷயம். த ரைட் ஆன்சர் இஸ் பேங்ஸ். எல்லாத்துக்கும் இப்போ நான் மீனிங் சொல்கிறேன். ஹிட் அப்படின்னா என்னென்னா, ஒரு
பொருளில் மோதுறது, லைக் நம்ம டோரில் இடிச்சுக்கிட்டா கூட அதை நம்ம ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். த்ராஷ் அப்படின்னா என்னென்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி சில்லு சில்லாக உடைச்சிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் த்ராஷ். அப்படியே சில்லு சில்லாக உடைச்சிடுறது அது வந்துட்டு ஸ்மாஷ். சில்லு சில்லாக உடைக்கிறது வந்துட்டு ஸ்மாஷ். த்ராஷ் அப்படின்னா என்னென்னா, லைக் பேங்குன்றது வந்துட்டு ஒரு பொருள் வந்துட்டு இன்னொரு பொருள் மேலே மோதும்போது சவுண்டு வரும்ல, பெல் பேங்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பேங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த்ராஷ் அப்படின்னா என்னென்னா, இந்த நம்ம வீட்டிலலாம் அடி வாங்கியிருப்போம் சின்ன வயசில், ஒரு கம்பு எடுத்து சும்மா சப்பு 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 சப்புன்னு அடிப்பாங்கல்ல. ஸோ அதுதான், ஒரு பொருள் எடுத்து ஒயாமல் ஹிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதை த்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஷின் போகலாம். இங்கே என்ன எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒருக்க ரீட் பண்ணி பார்க்கலாம். த மோஸ்ட் அட்ராக்டிவ், இந்த கொஷின் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ முடிச்சுட்டு ஆன்சர் எல்லாம் ஃபில் பண்ணி ஒருக்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. The most attractive and unique feature of crossword puzzle is that it is a game one can play alone. crossword puzzle இருக்கும்ல, நம்மளாம் விளையாடுவோம்ல, ஸோ அந்த பசில் பற்றி தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு கேம். ஒரு யூனிக் ஃபீச்சர் அதுக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா, தனியாக அந்த கேமை நம்மளால் விளையாண்டுக்க முடியும். There are several kinds of crossword puzzles. அதிலே நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. One kind is the prize competition, in which who finds the correct answer gets a big prize. The answers are very hard to find since several appear equally appropriate, bad, mad or sad. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஒரு கைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரைஸ் காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க. யார் கரெக்டான ஆன்சரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் தருவாங்க. ஆனால் வந்துட்டு இது ரொம்ப ஹார்ட் டு ஃபைண்டாக இருக்கும். ஏன்னா நிறைய வேர்ட் வந்துட்டு ஒரே மாதிரி அப்பியர் ஆகும், எல்லாமே கரெக்ட் மாதிரியே தோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் in the clue sentence, people are seldom popular. Such attract people who are fond of gambling because by a small entry fee they can win big prizes. Okay, இது வந்துட்டு பீப்புளை நிறைய அட்ராக்ட் பண்ண வைக்குது. அது என்ன மாதிரி பீப்புள்னா, இந்த வேர்ட்ஸ் மேலே, இந்த பசில்ஸ் மேலே, அது மேலே வந்துட்டு நிறைய பற்று, ஃபாண்ட் அப்படின்னா லவ், அந்த மாதிரி மீனிங். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு, அந்த மாதிரி பீப்புள்ஸை இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்மால் என்ட்ரி ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும், நம்மளால் பிக் ப்ரைஸஸ் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The type of crossword puzzle is one in which is only one possible answer to every clue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஐ திங்க் ஸோ அதர் டைப்பை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதர் டைப் ஆஃப் crossword puzzle இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு பாசிபிள் ஆன்சர் தான் இருக்கும். மேலே சொல்லியிருந்தாங்க எப்படி நிறைய பாசிபிள் ஆன்சர் வர மாதிரி இருக்கும், பேடு, மேடு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ கீழே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாசிபிள் வேர்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அ, லைக், மேட், சாரி எதுலேருந்து வரணும், நம்ம பட்லேருந்து வரணும். பட் ஆன்சர் இஸ் எல்யூசிவ் அண்ட் கால்ஸ் ஃபார் சம் டிடெக்டிவ் ஒர்க் அவர் பார்ட். பட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டிடெக்டிவ் வேலைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தோன்னா, நம்ம கேம்பிளிங் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் பார்க்காம வந்துட்டோம். கேம்பிளிங் அப்படின்னா என்னென்னா, லைக் சம்திங் ஆஃப் வேல்யூ. அதுதான் வந்துட்டு இந்த சூதாட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்துட்டு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லலாம். கேம்பிளிங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அது மாதிரி தான், இந்த சூதாட்டம் மாதிரி. ஸோ அது மேலே வந்துட்டு இந்த லாட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மேலே கொஞ்சம் லவ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ப்ரைஸ் வச்சு விளாண்டா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தென் இங்கே எதுலேருந்து பார்க்கணும், இந்த க்ளூலேருந்து பார்க்கணும். The clue gives only hints about the word. அந்த க்ளூ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வேர்டு, அந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வேர்டை பற்றின ஒரு ஹிண்ட் மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, அ லைக் மேட் சேஞ்சஸ் டு ஃப்ளஷ் ஃபார் ஃபுட். ஐ எல்யூட் யூ டில் யூ ரியலைஸ் தட் பை சேஞ்சிங் தி டேஷ் ஆஃப் ஐ மேட் யூ கெட் அ meat. Your comprehension and your knowledge are put to the test. The effort to such crosswords is an intellectual exercise அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு மேலே அவ்வளோக்கா புரியல நமக்கு அந்த blank வந்துட்டு ஃபில் பண்ணால் நமக்கு கரெக்டாக புரியும். இப்போ நம்ம blank ஃபில் பண்ண பார்க்கலாம்.
அண்ட் blank ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸுக்கு சினோனிம்ஸ் தெரில அப்படின்னா பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எல்யூசிவ்னு கொடுத்துருக்காங்க. எல்யூசிவ் அப்படின்னா என்னென்னா நம்மளை கண்டுபிடிக்கணும், வேர்ட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட வேலை. அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிக்க விடாமல் பண்ணுறது அதுதான் வந்துட்டு எல்யூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆன்சர் இஸ் எல்யூசிவ். எல்யூசிவ் மீன்ஸ் அந்த வேர்டை வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அண்ட் கால்ஸ் ஃபார் சம் டிடெக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுக்காச்சும் மீனிங் தெரில அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். வேறு என்ன வேர்டு இருக்குது? எல்யூட் அப்படின்னு இருக்குது. எல்யூட் அப்படின்னாலும் எல்யூசிவ் மாதிரி தான். அவங்க வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க விடாமல் மேனேஜ் பண்ணிப்பாங்க கரெக்டாக, அதுதான் வந்துட்டு எல்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மீது எல்லாத்துக்கும் நமக்கு மீனிங் தெரியும். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன blank கொடுத்துருக்காங்க? The most attractive and unique feature of crossword puzzle is that it is a game one can play alone. There are several kinds of crossword puzzles. One kind is the prize competition in which the person actors உங்க வரவே தேவையில்ல, actors வர மாட்டாங்க. persons அப்படின்னு சொல்ல மாட்டோம், நம்ம person தான் சொல்லுவோம். ஸோ person ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வேர்ட் பாருங்கள், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கா, அந்த வேர்டுக்கு வந்துட்டு நம்ம மீனிங் பார்க்காம விட்டுட்டோம். இன்டலெக்சுவல் இங்கே இருக்குது பாருங்கள். இன்டலெக்சுவல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஐடியாஸ் பற்றி திங்க் பண்ணுறது, அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது, அதுக்கான டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நம்ம இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டலெக்சுவல் எக்ஸசைஸாக இந்த கிராஸ்வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஷனுக்கு பார்க்கலாம். Who finds in which the person who finds the correct answer gets a big prize, but ப்ரைஸ் பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு தானே நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே பண்ணோம். ஸோ பட் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். But the answers are very hard to find since several letters ன்னு சொல்ல மாட்டோம், பிகாஸ் ஒரு சிங்கிள் லெட்டர், இந்த எஸ்ன்றது தான் லெட்டர். ஸோ லெட்டர்னு சொல்ல மாட்டோம், வேர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பேரே கிராஸ்வேர்ட் பசில்ஸ். ஸோ வேர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, வேர்ட்ஸ். அடுத்து போகலாம். Since several words appear equally appropriate like bad, mad or sad, for எக்ஸாம்பிள்ஸா அசம்ஷனா இல்லஸ்ட்ரேஷனா, இங்கே சொல்ல வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளூ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வருமானு டவுட் வரலாம். அவங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம சொல்லவே செய்வோம், கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிள் ஆப்ஷன் சி. அசம்ஷன் அப்படின்றது நம்ம ஏதோ ஒன்று அசியூம் பண்ணுறது, ஸோ அது இங்கே வராது, எக்ஸாம்பிள்ஸும் வராது. இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா ஆக்ட் ஆஃப் ப்ரூவிங், அதாவது எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் in the clue sentence people are seldom popular, such dash attract people, such competition attract people. பசில் இங்கே வராது. ஏன் அப்படின்னா, சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேசஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ரேசஸ் இங்கே வராது, சாரி ரேசஸ் இங்கே வராது. மீதி இருக்கிறது என்னது? காம்படிஷன்ஸ், பசில்ஸ். சச் காம்படிஷன்ஸ் வருமா, சச் காம்படிஷன் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ப்ளூரல்கான வேர்ப், ப்ளூரல் வேர்ப் இருக்குது. ஸோ காம்படிஷன்ஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ டி கிடையாது, ஆப்ஷன் இஸ் பி. இங்கே பாருங்கள், ஒருவேளை காம்படிஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அட்ராக்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான வேர்ட். பசில் ஏன் இங்கே வராது அப்படின்னு பார்த்தோன்னா, கடைசியாக எதை பற்றி பேசியிருக்காங்க? இந்த ப்ரைஸ் காம்படிஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸோட இந்த சைடு பார்த்தீங்கனாலும் அந்த கேம்பிளிங் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காம்படிஷன் பற்றி தான் வருது, பசில் பற்றி கிடையாது. காம்படிஷன் தான் வந்துட்டு நமக்கு
பெரிய ப்ரைஸ் தரப்போகுது. காம்படிஷன் தான் கேம்பிளிங் அதெல்லாம் இன்வால்வ் ஆகுது. கரெக்டாக இந்த ஸ்மால் என்ட்ரி ஃபீ அதெல்லாம் வந்துட்டு இந்த காம்படிஷனில் நடக்குது. ஸோ காம்படிஷன் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து 6th டேஷ் எங்கே இருக்க, ஹூ ஆர் ஃபாண்ட் ஆஃப் கேம்பிளிங் பிகாஸ் பை பேயிங் அ ஸ்மால் என்ட்ரி ஃபீ. நம்ம தான் வந்துட்டு ஒரு சின்ன என்ட்ரி ஃபீ பே பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி ஃபீ பை பண்ண போகிறது கிடையாது, நம்ம என்ட்ரி ஃபீ கிவ் பண்ண போகிறது கிடையாது. அதாவது கிவ் தான் பண்ண போகிறோம், பட் அதுக்கு ஒரு ப்ராப்பரான அப்ராப்ரியேட்டான வேர்டு என்னது, பேயிங். ஓகே, பை பேயிங். அடுத்து போகலாம். த டேஷ் டைப் ஆஃப் crossword. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க, தெர் ஆர் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் crossword puzzles, ஒன் கைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், ஒன்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒன் கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அனதர் கைண்ட் ஆஃப். ஒன் கைண்ட் இஸ் த ப்ரைஸ் காம்படிஷன். தி அனதர் டைப் ஆஃப் crossword puzzle is one in which தி another. ஒன் கைண்ட் அனதர் கைண்ட். அங்கே மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கைண்டஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே நம்ம செகண்ட் கைண்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். The another type of crossword puzzle is one in which there is only one possibility அப்படின்னு தானே சொல்லுவோம். there is இங்கே வந்துட்டு that வராது, ஏன்னா which ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரொனவுனாக தான் ஆக்ட் ஆகுது. which பக்கத்தில் that வராது. which this is அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். there அந்த பசிலில் இதுதான் தேர்னு இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இது வராது. தியர் அதுவும் வராது. ஸோ தேர் அந்த பசில் இண்டிகேட் பண்ணுறதுனால தேர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்க்கலாம். பட் டேஸ் ஆன்சர் இஸ் எல்யூசிவ். பட் டேஸ் ஆன்சர் இஸ் எல்யூசிவ் அண்ட் கால்ஸ் ஃபார் சம் டிடெக்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னாடி சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, த டைப் ஆஃப் crossword puzzle is one in which there is only one possible answer to every clue அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா பட் திஸ் ஆன்சர் இஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் தேட் ஆன்சர் அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கலாம். பட் அந்த தேட்ன்றது ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஆன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி. பட் தேட் ஆன்சர் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் தேட் வந்துட்டு ஆப்ஷனில் இல்லை. ஸோ ஆன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்கள். 10th blank. But an answer is elusive and calls for some deductive work on our part அப்படின்னு தானே சொல்லுவோம். on our part இது வந்துட்டு ப்ரிப்போசிஷன் டெஸ்ட் பண்ணுறாங்க. in our part சொல்ல மாட்டோம், upon our பார்ட்டும் சொல்ல மாட்டோம், over our பார்ட்டும் சொல்ல மாட்டோம், on our part. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, a dash like made changes to flesh for food I dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸில் க்ளூ பற்றி கொடுத்துருக்காங்க. the clue gives only hints about the word அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வேர்ட் அப்படின்னு சொல்லி வருமா, வராது. ஏன்னா லைக் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக் சேஞ்சஸ் டு ஃப்ளஷ் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர்ட் வராது. இது வந்துட்டு க்ளூஸாக இருக்குமா அப்படின்னா க்ளூஸாக இருக்கலாமே, ஏன்னா முதல் சென்டென்ஸ்லேயும் க்ளூ பற்றி தானே பேசியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். பட் இங்கே க்ளூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வராது. ஸ்போர்ட்ஸும் வராது, சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி பசில் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் என்னன்னு பாருங்க. ஐ டேஷ் எல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் பேராகிராஃபும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிட் வராது, ஹேட் வராது, வில் ஃபியூச்சர் அதுவும் வராது. ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி ஷால். நெக்ஸ்ட். elude you till you realize that by changing the letter words spelling place வராது, irrelevant-ஆ இருக்குது. by changing the lettering off அப்படின்னு சொல்லுவோமா, by changing the letters off அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். lettering off அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதுவும் தப்பு. ஒன்று வேர்ட்ஸ் இருக்க போகுது அல்லது ஸ்பெல்லிங் இருக்க போகுது. பார்க்கலாம், மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். a puzzle like made changes to flesh for food I shall elude you till you realize that by changing the dash of
I made you getter meet. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நிறைய வேர்ட்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஐயை தூக்கி இங்கே போட்டிருக்கு. ஐ வந்துட்டு நெக்ஸ்ட்டோட சென்டென்ஸ் வருது, இது வேறு தான். இந்த இடத்துல இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸை என்னவா மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. I made you getter meet அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா getter, what it means, getter. ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் சேஞ்ச் வந்துட்டு டிராஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதை தான் இதில் சொல்ல வராங்க. ஸோ 13th ஆப்ஷன் என்னது, ஸ்பெல்லிங், பை சேஞ்சிங் த ஸ்பெல்லிங், அதை தான் சொல்ல வராங்க. ஸோ 13th ஆப்ஷன் பி. வேர்ட்ஸ் வேறு எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ணல, கரெக்டாக அதில் இருக்கிறத அப்படியே போட்டிருக்காங்க, ரொம்ப பெரிய சேஞ்ச் நடக்கலை. பட் இந்த கெட்டர் அந்த மாதிரிலாம் ஸ்பெல்லிங் வந்துட்டு நிறைய சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், யோர் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் யோர் டேஷ் நாலேஜ். இது வந்துட்டு ரீட் பண்ணாமே கூட ஆப்ஷனே பார்க்காம சொல்லிடலாம், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு. தென் த எஃபர்ட் டு சால்வ் சச் crosswords is an intellectual exercise. ஸோ நமக்கு இதுக்கும் வந்துட்டு ரீட் பண்ணோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு, சால்வ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.